ஹை லேர்னர்ஸ், ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு சாசரோட பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் தான் பார்க்க போறோம். பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கு, அசம்பிளி ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபவுல்ஸ் அப்படின்னாலே பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பேர்ட்ஸோட ரெஃபரன்ஸ் தான் இதுல வரப்போகுது. அண்ட் இட் இஸ் சாசரோட ட்ரீம் அலிகரி. ஓகே, ட்ரீம் அலிகரி அப்படின்னா கனவுல வரும், அதுதான் அவர் வந்து ஒர்க்காவே ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுலயுமே நம்ம தலைவர் வந்து தூங்கிடுவாரு. தூங்குறதுக்கு அவர் யூஸ் பண்ண புக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிசரோவோட த ட்ரீம் ஆஃப் ஸ்கிப்போ அப்படின்ற ஒர்க்கை படிச்சுட்டு இருக்கும் போது அவர் தூங்கிடுவார். அவரோட கனவுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈகிள்ஸ் வந்து அவங்களோட மேட் யாரு அப்படின்றத சூஸ் பண்ற டே தான் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருப்பார். அது என்ன டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்ட் வேலண்டைன்ஸ் டேல தான் வந்து ஃபீமேல் ஈகிள்ஸ் அவங்களோட பார்ட்னர் யாரு அப்படின்ற சூஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இதே விஷயத்த ரியல் லைஃப்ல அவர் வந்து பேர்ல ஒரு பேர் கூட கம்பேர் பண்ணியிருந்திருப்பார். அந்த பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங் ரிச்சர்ட் II அண்ட் ஆன் ஆஃப் பொஹீமியா அப்படின்ற இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற மேரேஜை தான் அவரோட ட்ரீம்ல அவர் வந்து அந்த ஈகிள்ஸ்க்கு நடக்கிற மேட்டிங்ஸ், அவங்களோட பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு டேயா அவர் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல முக்கியமான பாயிண்ட், இந்த போம் வந்து அவர் சாசேரியன் ஸ்டான்ஸால ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. சாசேரியன் ஸ்டான்ஸா அந்த சென்ஸ் இட் இஸ் ரைம் ராயல் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங்.